கர்த்தாவே, ஒரு விசை எங்களுக்காக எழுந்தருளும். ஒரு விசை தயவு செய்து எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். தயவு செய்து எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். தயவு செய்து எங்களுடைய ஜப குறைவை மன்னியும். தயவு செய்து எங்கள் கீழ்ப்படியாமைகளை மன்னியும். தயவு செய்து எங்களுடைய மீறுதல்களை மன்னியும். ஆண்டவரே, தயவு செய்து நாங்கள் உமக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் போன குற்றத்தை மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் செய்யத்தகாத செய்து உமக்கு கோபம் உண்டாக்கினதை மன்னியும். ஆண்டவரே, மறுபடியும் எங்கள் மேல் உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும். நீ பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அல்லவா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரை நம்புவோ என்றென்று ஆராதிப்போ. அவரை நம்புவோ என்றென்று ஆராதிப்போ. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 80. இதுவும் ஒரு மீட்புக்கான ஜெபம். ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொள்ளும்னு. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவி கொடுங்கப்பா. கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் மேல் பிரகாசியும். ஆண்டவரே, எங்கள் மேல் பிரகாசியும். இந்த பிரகாசிங்கிற வார்த்தை இந்த 80ஆம் சங்கீதம் பல தடவை வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. எங்கள் மேல் பிரகாசியும் ஆண்டவரே. அப்புறம் எங்களை ரட்சித்தருளும் ஆண்டவரே. 3ஆம் வசனம் பாருங்கள், எங்களை திருப்பி கொண்டு வரும் உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்புறம் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பாருங்கள், நாங்கள் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறோம். 7ஆம் வசனம் சொல்கிறார், சேரனி தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வரும் உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுப்பா. நிம்மால தான் நாங்கள் ரட்சிக்கப்பட முடியும், கொண்டு வாங்கப்பா. அப்போ நடந்த சம்பவத்தை 8ஆம் வசனத்தைன்னு சொல்கிறாங்க. நீர் எங்களுக்கெல்லாம் செஞ்ச நன்மைகள் என்னென்ன? பல நன்மைகளை எங்களுக்கு செஞ்சீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். பல நன்மைகளை செஞ்சீங்க. எங்களை திராட்சை கொடியை போல கொண்டாந்து நாட்டினீங்க. எங்களுக்காக ஆட்களை துரத்தி விட்டீங்க. எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீங்க. எங்களை நல்லா வளர செஞ்சீங்க. எங்களை ரொம்ப மேன்மைப்படுத்தினீங்க. நாங்களோ உமக்கு பிரியமாய் நடவாமல் போன போது நீர் எங்களை ஸ்தோத்திரங்களை எங்களை தகர்ப்புகளை எல்லாம் அகர்த்து போட்டுட்டீரே. அடைப்புகளையும் வேலையும் எடுத்துட்டீங்க. காட்டுப்பன்றி உழுது போடுதப்பா. அப்பா, சேரலின் தேவனே, திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தரலும், மறுபடியும் விசாரித்தரலும். நீங்கள் நட்டின கொடியப்பா நாங்கள்லாம். நீங்கள் தடப்படுத்தின கிளையப்பா நாங்கள். ஆண்டவர் எங்கே போவோம் ஆண்டவரே, ப்ளீஸ் லார்ட். அதாவது இங்கே ஒன்று சொல்கிறார், ஏன் நடந்துச்சுன்னு தெரியாது போல இல்லை, ஏன் நடந்தது நல்ல. கர்த்தரே எல்லாவற்றையும் அவன் நடக்க பண்ணுகிறவர். நம்முடையதான தவறான பாவத்து நிமித்தமும், நம்முடைய அவர் கீழ்ப்படியாமை நிமித்தமும், நாம் அவருக்கு விரோதமாக செய்தது நிமித்தமும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? பின்வாங்கி போயிட்டார். அவர் நம்மளை மறந்துட்டார். கர்த்தர் பின்னுக்கால போயிட்டார் நம்மளை விட்டு. நாம் அவரை விட்டு போயிட்டோம். இப்போ அவர் அதனால் இருள் நம்மை சூழ்ந்து கொண்டது. இப்போ கேட்குறாங்க, நம்முடைய முகம் எங்களுக்கு பிரகாசிக்கட்டும். நீ தயவு செய்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. இப்போ 18ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நாங்கள் இனிமே பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. இந்த ஒரு தடவை எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் இனிமே பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. இந்த ஒரு தடவை எங்களை உயிர்ப்பியும், உங்களுடைய நாமத்தை நாங்கள் என்றென்றும் தொழுது கொள்வோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை இந்த ஒரு தடவை எங்களை திருப்பி கொண்டு வரோம்ப்பா. உங்கள் முகத்தை ஒரு முறை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணும்ப்பா. நாங்கள் ரட்சிக்கப்படுவோம், மறுபடியும் நாங்கள் துதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்களை ஒரு விசை உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை எங்களுக்கு தாரும்.
கர்த்தாவே, ஒரு விசை எங்களுக்காக எழுந்தருளும். ஒரு விசை தயவு செய்து எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். தயவு செய்து எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். தயவு செய்து எங்களுடைய ஜப குறைவை மன்னியும். தயவு செய்து எங்கள் கீழ்ப்படியாமைகளை மன்னியும். தயவு செய்து எங்களுடைய மீறுதல்களை மன்னியும். ஆண்டவரே, தயவு செய்து நாங்கள் உமக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் போன குற்றத்தை மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் செய்யத்தகாத செய்து உமக்கு கோபம் உண்டாக்கினதை மன்னியும். ஆண்டவரே, மறுபடியும் எங்கள் மேல் உடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும். நீ பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அல்லவா? நீர் எங்களுடைய மேய்ப்பர் அல்லவா? நீர் எங்களை நடத்துகிறவர் அல்லவா? நீர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அல்லவா? ஆமென், ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள தேவன் அல்லவா? எங்களுக்காக எழுந்தருளும் என்று ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விடுவித்தார்னு வரலாற்றில் பார்க்குறோம். இன்றைக்கும் நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். இது ஒரு மனம் திரும்புதலின் ஜெபம், ஆண்டுடையதான ரட்சிப்புக்காக கெஞ்சுகிற ஜெபம். ஆமென். நாம் இந்த ஜெபத்தை நாம் பண்ணுவோம். என்னென்ன இயலாமைகளையும் தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுக்கு நேரிட்ட வேதனைகளையும் எடுத்துரைத்து, நாங்கள் உம்முடையதான கிளை, நாங்கள் உம்முடைய திராட்சை செடி, நாங்கள் உம்மால் நாட்டப்பட்டவர்கள், எங்களுக்காக மறந்து விடாதீங்கன்னு ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்குறோம். கர்த்தர் நம்மை மறக்காதவர். உங்கள் ஜெபத்தை நீங்களும் இப்படி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் இறங்கி இன்றைக்கு உங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், கிருபையாய் இருப்பார். நீங்களோ ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இதுவும் ஆசாப்படிதான சங்கீதம் தான். இந்த ஒரு விசை எங்களை உயிர்ப்பித்தரலும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறார். சிம்சோன் கேட்டது போல், இந்த ஒரு விசை நினைத்தரலும் சொன்னது போல், இந்த ஒரு விசை எங்களை உயிர்ப்பித்தரலும், எங்களை ஆமேன், எங்களுக்காக நீர் எழுந்தரலும், உங்களுடைய முகத்தை ஒரு விசை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும், எங்களை நீர் திரும்பி வாரும், எங்களையும் திருப்பி கொண்டு வாரும். தேவனே அப்பா, மறுபடியுமா எங்களுடைய முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தரலும். ஆண்டவரே, திராட்சை செடின்னு சொன்னால் பலன் இல்லாதது, பயன் இல்லாதது, அது வெட்டி போட்டால் ஒன்றுக்கு உதவாது, காஞ்சி போயிடும். ஆனால் செடியோடு இறைந்திருக்கிற வரைக்கும் தான் திராட்சை கொடிக்கு மதிப்பு. தேவனே, இந்த நாளில் நாங்கள் உண்மை சார்ந்திருக்கிறோங்கிறத நாங்கள் இந்த நாளில் அப்பா நினைவு கூறுகிறோம். அப்பா, உங்களுடைய சமூகத்தில் ஒரு விசை நாங்கள் கர்த்தாவே நீர் நினைத்தருளும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி கேட்கிறார். இனி உண்மையை விட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். எங்கள் பாவங்கள், எங்களுடைய கீழ்ப்படியாமைகள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த நாளிலும் தண்டனைக்கு காரணம் என்னென்னா பாவமும் கீழ்ப்படியாமையும், அவன் தேவனுக்கு பயப்படாத தன்மையும் தான். அவன் இந்த நாளில் கர்த்தர் இந்த பாவங்கள்லேருந்து நம்ம மாற்றி கர்த்தருக்கு கீழ்ப்படுவோம். கர்த்தருடையதான வாக்குக்கு நம்ம செவி கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு மறுபடியுமாக நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய திராட்சை செடியை, திராட்சை கொடியை நீர் கர்த்தா ஒரு விசை நினைவு கூர்ந்தரலும். தேவனே அப்பா, நீர் இறங்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா, உம்முடையதான கண்களில் தயை கிடைக்க பண்ணுவீராக. தேவனே, உம்முடைய முகத்தை பிரகாசிப்பியும். கர்த்தாவே, எங்களை உயிர்ப்பித்தருளும். தேவனே அப்பா, நீ மறுபடியும் கர்த்தாவே அப்பா, உம்முடைய முகத்தை எங்கள் மேலே ஆமேன் அப்பா பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து அப்பா அந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் இறங்கி அற்புதம் செய்யும். ஆமை, எல்லா பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து ஆமை இறங்குவீராக. அப்பா, உண்மை மாத்திரம் ஆமை நாங்கள் சேவிப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை விடுவிக்கும் போது உண்மையே கர்த்தாவே நாங்கள் ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் தொழுது கொள்வோம். அப்பா தேவரையே, நீர் அற்புதம் செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி நன்மை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.